ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன விலாக் பார்த்தீங்கன்னா, காலையிலே வந்து ஒரு பர்த்டே ஃபங்க்ஷனுக்காக கிளம்பிட்டோம். சரி விலாக் வந்து காலைல எதுவும் எடுக்க முடியல வீட்டில். அதனால வந்து பசங்க கிளம்பும்போது டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க காரில். நாங்கள் கிளம்பி வர வரையும் அவங்க ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு அந்த செல்ஃபி ஸ்டிக் இருந்ததால் அவங்களுக்கு கொஞ்சம் குஷியாக இருந்தது. நல்ல பாட்டு கேட்டு டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க. 2 பேருமே சூப்பராக டான்ஸ் ஆடுவாங்க. அதுவும் எங்கள் பெரிய பொண்ணு சூப்பராக டான்ஸ் ஆடுவாங்க, நல்லா படிக்கவும் படிப்பாங்க. சின்ன பொண்ணு இன்னும் ஸ்கூல் சேர்க்கல, ஸ்கூல் சேர்த்தா தான் தெரியும் எப்படி இருக்க போகிறாங்க அப்படின்ட்டு, வாழா இருப்பாங்களா எப்படி இருப்பாங்க அப்படின்ட்டு. சரி ஃபங்க்ஷனில் போயிட்டு வந்துட்ட பிறகு ஸ்விம்மிங் பூலில் ரெடி பண்ணலான்ட்டு ஸ்விம்மிங் பூலை வந்து அன்பாக்ஸ் பண்ணியிருந்தோம் இல்லையா, அதை வந்து வீடியோ எடுத்து போடலான்ட்டு அதை வந்து ஏர் பம்ப் பண்ணிகிட்ருந்தோம். எங்கே காற்றடிக்கவே விடலை. பசங்க வந்து நடுவில் உட்காந்து திரி காற்று வந்து கீழே ஏறிட்டு இருந்தது. உங்களுக்கே பார்த்தா தெரியும், பசங்க வந்து ஏர் பம்ப் பண்ணவே விட மாட்டுறாங்க. ஆக்சுவலாக இதோட ப்ரைஸ் வந்து 1800 வந்து இந்த ஸ்விம்மிங் பூலில். ஒர்த் ஃபார் இட் மணின்னு தான் சொல்லலாம். ஆக்சுவலாக வந்து நம்ம லைஃப் லாங் யூஸ் பண்ணலாம், சேஃபாக வச்சுக்கிட்டா லைஃப் லாங் யூஸ் பண்ணலாம். நம்ம சேஃபாக வச்சுக்கலாம் அப்படின்னா தான் பிரச்சனை. இந்த ஏர் வந்து ப்ளோ பண்ணுறோம் இல்லையா, அதுவுமே வந்து நாங்கள் தனியாக வாங்கினோம். அது வந்து ஒரு 430 இல்லை 500 தெரியல, அதுவும் அமேசானில் தான் வாங்கினோம். கண்டிப்பாக வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் வைக்கிறேன். உங்கள் வீட்டில் யார் வீட்லையாச்சும் இந்த மாதிரி ஸ்விம்மிங் பூல் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இதை விட பெருசாக இருந்தாலும் சொல்லுங்கள். இதை விட நல்ல ஸ்விம்மிங் பூல் ஏதாச்சும் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த தடவை ட்ரை பண்ணி ஸ்விம்மிங் பூல் தவிர வேறு எதனா ப்ளே திங்ஸ் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இதுதான் வந்து அந்த ஏர் ப்ளோ பண்ணுறது. ஏன்னா வந்து நாங்கள் பாப்பாங்களுக்குன்ட்டு இதுதான் ஒரு ப்ளே திங்ஸ் நாங்கள் நிறைய இன்வெஸ்ட் பண்ணி வாங்கி தருது. மோஸ்ட்லி வந்து இந்த டாய்ஸு சாஃப்ட் டாய்ஸு இது மாதிரி தான் வாங்கி தருவோம். ஆக்சுவலாக வந்து பசங்களுக்கு அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணி வாங்கி தர ப்ளே திங்ஸ்னால் இது தான். இதை விட வேறு ஏதாச்சும் ப்ளே திங்ஸ் இருந்தால் கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள். நாங்களும் பர்ச்சேஸ் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா வந்து பசங்க வந்து வீட்லேயே எப்படி எங்கேஜாக வச்சுருக்குது அப்படி தான் பார்க்குறோம். ஏன்னா வெயில் அடிக்குது இல்லையா, வெயிலில் பசங்க வெளியே வந்து ஒரு ஈவினிங் போல் விளையாடினாங்கன்னா பரவாயில்ல, மார்னிங்கில் நம்மளாலே வெயில் அடிக்கவே முடியல. கதவு சாத்திட்டு எப்போ தான் வீட்டுக்குள்ளேயே இருப்போமான்னு தோணுது, அப்படி கேட்குது உடம்புக்கு. உண்மையாகவே வெயில் வந்து ரொம்ப 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 மோசமாக இருக்குது. பயங்கர ஒரு 1 ஹவருக்கு மேலே நம்ம 1 ஹவரில் ஒரு 3 to 4 டைம்ஸ் தண்ணி குடிச்சிட்டே இருக்க மாதிரி இருக்குது. அதுக்காகவே வந்து இந்த பொருள் வந்து குழந்தைங்களுக்கு கொஞ்சம் அந்த டெம்பரேச்சர் கம்மியாக வச்சுக்கிற மாதிரி இருக்கும் இந்த இதில் விளையாடுறது அப்படின்னு நினச்சி நாங்கள் இதை வாங்கினோம். அது வேறு பாப்பா வந்து நிறைய தடவை கேட்டிருக்கா, சுதிக்ஷா வந்து படிக்க சொல்லலாம், ஸ்விம்மிங் பூல் வாங்கித்தாங்க, சர்க்கேஸ் வாங்கித்தாங்க, ஸ்லைடர் அதெல்லாம் கேட்டிருப்பா. ஸ்லைடர் வந்து பிளானிங் தான், பட் வந்து சேஃபாக வச்சுருப்பாங்களான்னு தெரியல. அதனால் இதை ஆர்டர் போட்டோம். இதுவுமே வந்து கண்டிப்பாக சேஃப் கிடையாது தான். சேஃப் கிடையாதுன்னா பேரண்ட்ஸ் கூட இருக்கிற வரையும் சேஃப். நம்ம கூட இல்லை அப்படின்னா கண்டிப்பாக இது சேஃப் கிடையவே கிடையாது. நம்ம கூட இருந்தால் மட்டும்தான் இதை ப்ளோ பண்ணி இதில் தண்ணி இது பண்ணி கொடுக்கணும். ப்ளோ பண்ணிட்டு தண்ணியை ஃபுல்லாக இது பண்ணிவிட்டு குழந்தைங்கள விட்டு போகிறது கண்டிப்பாக கூடவே கூடாது. ரொம்ப 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 தப்பு அது. ஏன்னா வந்து இது வந்து சீரியஸாக வந்து 1 இயர் பேபியோட ஹைட் இருக்குது இந்த ஏர் ப்ளோவர். பாப்பா கழுத்து வரையும் வந்திருக்கு துதிஷ்கே. நாங்கள் வந்து அவங்களோட முட்டி நிறையிற அளவுக்கு தான் தண்ணியை வந்து ஃபில் பண்ணுவோம். ஏன்னா வந்து குழந்தைய தலையை வந்து விட்டுட்டாங்க அப்படின்னா இது ரொம்ப கஷ்டம். அதனால் நம்ம கூடவே இருந்து அவங்களுக்கு ஒரு 20 minutes 30 minutes விளையாட வச்சுட்டு கீழே வந்து ஓப்பனிங் இருக்குது, ஏர் ஓப்பனிங், தண்ணி வந்து ஓப்பன் பண்ணி விடுறது அதையும் இருக்குது, ஏர் ஓப்பனிங்கும் இருக்குது. நம்ம தண்ணி ஓப்பன் பண்ணி விட்டால் தண்ணி கீழே போயிடும். கொஞ்ச நேரம் தான் விளையாடுவாங்க. அன்னக்குள்ளே கத்திரிக்காய் இருக்குதுன்னு பார்க்காதீங்க. எங்கள் மாமியார் வியாபாரம் பண்ணதை வந்து விற்காமல் இருக்கிறதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்காங்க. மற்றபடி வந்து பசங்க ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க. ப்ளோ பண்ணும்போதே விடலை, காற்றடிக்கவே விடல சுத்தமாக. அவங்க பாட்டு நடுவில் ஏறி விளையாடுறது இதையே தான் செஞ்சிட்ருந்தாங்க. எங்கள் வீட்டுக்காரர் ஒரு பக்கம் டென்ஷனே ஆகிட்டார், இவங்க எங்கே இறங்குனா தானே காற்றடிச்சு விளையாட விடுறது அப்படின்ட்டு. அதுக்கப்புறமா ஓரளவுக்கு டைட்டாக ப்ளோ பண்ணியாச்சு. அதுக்கப்புறமா எங்கள் குட்டி மேடம் என்ன பண்ணாங்கன்னா, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு ஆரம்பிச்சிட்டாங்க. லைக் ஓகே, நல்லா வந்து அவங்க மவுத்து இதோட நான் சவுண்ட் வைக்கல, அவங்க கேட்குற அந்த ப்ளாகர்ஸ் கேளுங்க, எல்லாம் சொல்கிறாங்க என்னை பார்த்து பார்க்கலாம். நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் ஆச்சு அப்படின்னா சேனலில் இவங்களெல்லாம் கூட வந்து சொல்ல வைக்கலாம். இவங்களுமே வந்து இவங்க எப்படிலாம் வந்து என்னெல்லாம் பண்ணுறாங்க, இவங்களோட ஆக்டிவிட்டீஸ்லாம் கூட கண்டிப்பாக காமிக்கிறேன். டெய்லி ரொட்டீன் எப்படி இருக்கும்ன்ட்டு. எங்கள் அண்ணன் பையன் எங்கள் அண்ணன் கூட இருக்கிறதால அவன் எங்ககிட்ட வரவே இல்லை. ஸ்விம்மிங் பூல் உட்காரவும் கொஞ்சம் பயந்துட்டு தான் இருந்தான். பட் எங்கள் 3 குட்டிங்களும் பயங்கர குஷி. அதுவும் எங்கள் சின்ன குட்டி இருக்கார் பாருங்கள், மொட்டை அடித்தார், க்யூட்டாக இருக்கார், பயங்கரமாக குஷி.
ஒரே ஹாப்பியாக ஒரு ஸ்விம்மிங் பூலை பார்த்தோன்னே. தண்ணி விட்டோன்னே பாருங்க எப்படி விளையாட ஆரம்பிச்சிட்டான் அப்படின்ட்டு. நான் எக்ஸ்பெக்டே பண்ணல இந்தளவுக்கு அவன் என்ஜாய் பண்ணுவான் அப்படின்ட்டு. சரி ஓரளவுக்கு நல்லா டைட் பண்ணிவிட்டு எடுத்துன்னு வந்து வெயிலில் வச்சோம். ஓரளவுக்கு பாதி தான் வெயிலில் இருந்து பாதி ஃபுல்லாக நிழல்ல இருக்க அளவுக்கு வச்சுருந்தோம். தண்ணி வந்து பைப் போட்டு ஹோஸ் போட்டு பைப் போட்டு விட்டாச்சு. தண்ணி விட்டோன்னே எங்கள் தூரம் இறங்கிட்டாரு குட்டி. இறங்கிட்டு ஒரே ஆட்டம். தண்ணியை தொட்டு 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 பார்க்குது. ட்ரெஸ்ஸு ஃபுல்லாக நனச்சிக்கினாரு. ஆக்சுவலாக அவர் குளிக்கல. அதனால் இதில் நல்லா குளிப்பாட்டிட்டு அதுக்கப்புறம் ஹாட் வாட்டர் வச்சு பாத் பண்ணி உள்ளே கூட்டு போயிடலான்ட்டு இதில் உட்கார வச்சாச்சு. ஒரு பேரண்ட்ஸ்லாம் சொல்லுவாங்கன்னா தண்ணியில் விளையாடினா சளி பிடிச்சிக்கும். அதெல்லாம் வந்து உண்மையா பொய்யான்னு யாருக்காச்சும் தெரிஞ்சால் சொல்லுங்கள். தண்ணியில் விளையாடினா சளி பிடிச்சிக்கும். அது எப்படின்னா தண்ணி மூக்குக்குள்ளே போனாலும் தண்ணி மூக்குக்குள்ளே போனால் ஆட்டோமேட்டிக்காக லங்ஸில் கொஞ்சமாச்சும் தண்ணி இறங்கிடும். அதனால தான் மோஸ்ட்லி சொல்லுவாங்க தண்ணியில் விளையாடாதீங்கன்ட்டு. பட் நம்ம சேஃபாக பார்த்துட்டோம்னா அதெல்லாம் எதுவும் ஆகாது. நம்ம இந்த வெயிலுக்கு தண்ணியில் விளையாடினா சளி பிடிக்காம ரொம்ப ஹீட்டானால் தான் நம்மளுக்கு ஆக்சுவலாக சளின்றதே வரும். மூக்கில் தண்ணி ஏறாமல் பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு எதுவும் ஆகாது. இது வந்து உங்களுக்கு பர்ச்சேஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். அமேசானில் நான் லிங்க் ஷேர் பண்ணுறேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இது குழந்தைங்களுக்கு. ஜாலியாக எப்படி சொல்கிறதுங்க, செம்மையாக என்ஜாய் பண்ணுறாங்க. அவர் கையை வச்சு தண்ணியை அடித்து மூஞ்சில் மாதிரி அடித்து பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு. எங்கள் அண்ணன் பையன் இறங்கவே இல்லை. பயந்துட்டேன்னு கிடையாது, எங்கள் அண்ணனே இறக்கலை. அவனுக்கு வந்து ஆக்சுவலாக வந்து மூக்கில் கொஞ்சம் வந்து நாசிலில் வந்து கொஞ்சம் மியூக்கஸ் வந்துகிட்டே இருந்தது, சளி வந்துகிட்டே இருந்தது. அதனால் அவன் இறக்கலை. ஆக்சுவலாக நம்ம அந்த மாதிரி இருக்கும்போது குழந்தைங்கள கண்டிப்பாக விளையாட விடக்கூடாது. நம்ம குழந்தைக்கு சளி இருக்குதுன்னு தெரிஞ்ச பிறகு தண்ணியில் விளையாட விடவே கூடாது. ஏன்னா வந்து இன்னும் கொஞ்சம் வந்து அது அதிகமாக தான் ஆகுமே கண்டி கம்மியாக ஆகாது. ஓகேங்களா? இந்த குட்டி பாருங்கள், தண்ணி அடித்து மூஞ்சி ஃபுல்லாக மண்டை ஃபுல்லாக நனையிற அளவுக்கு அவர் தண்ணி அடிச்சிட்டே இருந்தார். இருந்தாலும் நாங்கள் கூடயே இருந்து சேஃபாக இருந்து கொஞ்சம் தான் அந்த ஃபஸ்ட்டு லேயர்லேயே கொஞ்சமாக தான் தண்ணி ட்ராப் வரும். ஏன்னா அதிகமாக தண்ணி இதுவாகிடுச்சு அப்படின்னா குழந்தைங்க மூஞ்சி விட்டுடும். ரொம்ப சேஃபாக வச்சுக்கணும். நம்ம இல்லாதப்ப கண்டிப்பாக வந்து இதை யூஸ் பண்ணவே பேரண்ட்ஸ் கைடன்ஸ் வச்சு தான் குழந்தைங்கள விளையாட விடணும். பசங்க செம்ம ஜாலியாக விளையாட்ருந்தாங்க. இந்த மாதிரி உங்கள் வீட்லேயும் வந்து வாங்கி கண்டிப்பாக உங்கள் குழந்தைங்கள என்ஜாய் பண்ணுங்கள். ஏன்னா வந்து நம்ம ஹோல் லைஃபே வந்து பாப்பாங்களுக்காக தான் ஸ்பெண்ட் பண்ண போகிறோம். அவங்களோட என்ஜாய்மெண்ட்காக தான் இந்த மாதிரி திங்ஸ்லாம் வந்து வாங்கி தரதே. இது வந்து நாங்கள் அப்பப்போ யூஸ் பண்ணி பசங்களை கொஞ்சம் எங்கேஜாக வச்சுருக்க ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லான பொருள் தான் வந்து. எப்படி சொல்கிறதுன்னா, நிறைய கிட்ஸ்லாம் இருந்தாங்கன்னா இன்னும் ஜாலியாக என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுவே வந்து பசங்க வந்து ஒரு 3 மெம்பர்ஸ் தான் விளையாடினாங்க. 4 மெம்பர்ஸ் வந்தாங்க. பட் 3 மெம்பர்ஸ் தான் விளையாடினாங்க. அதுவே வந்து பசங்க குஷியாக இருந்து இன்னும் 5, 6 பேர் 7 பேர்லாம் இருந்தாங்கன்னா செம்ம ஜாலியாக இருக்கும். ஃபுல்லாக தண்ணி ஃபில் பண்ணிட்டு பெரிய பசங்க கூட இருந்தாங்கன்னா கொஞ்சம் சேஃபாக பார்த்துப்பாங்க. இவங்க குட்டி பசங்கன்றதால கொஞ்சம் நம்ம தான் சேஃபாக கூடவே இருந்து பார்த்துக்கணும். இவ்வளோதாங்க இன்றைக்கி விலாக் ஆக்சுவலாக எடுத்தோம். மோஸ்ட்லி சமைக்கிற வீடியோ தான் போடுவோம். இன்றைக்கி விலாக் எடுக்கலை. ஏன்னா வந்து வெளியே போயிட்டு வந்ததால் விலாக் எடுக்கலை. இவ்வளோதான் இன்றைக்கி விலாகு. யாருக்கெல்லாம் நம்ம சேனல் பிடிக்குதோ கண்டிப்பாக வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நிறைய பேர் வந்து சேனலை பார்க்குறீங்க பட் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்றீங்க. அதே மாதிரி வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். பாதியிலே வந்து டிஸ்கண்டினியூ பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மட்டும்தான் வீடியோ வந்து நீங்கள் ஃபுல்லாக என்ஜாய் பண்ணுவீங்க. இது போல் நல்ல நல்ல வீடியோஸோடு கண்டிப்பாக வந்து உங்களை வந்து சந்திக்கிறேன். லெட்டர்ஸ் ஃப்ரம் லாவண்யா.